எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என் அன்பு சகோதரிகளே, இந்த நாட்கள்ல தேவன் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, நன்றியுள்ள ஒரு இருதயம். ஆனால் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் இந்த நாள்ல பார்க்கும் பொழுது, தேவன் நமக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார், நல்ல கணவரை கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நமக்கு நல்ல ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம அநேக நேரங்கள்ல நாம் யோசித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் என்னன்னா, இன்னும் வரப்போகிற காரியங்கள், இன்னும் நடக்காத சில காரியங்கள், அந்த காரியத்தை மாத்திரம் தான் நம்முடைய கண் முன் இருந்து கொண்டே இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, நாம் நன்றியுள்ள இருதயத்தை தேவன் இந்த காலை வேளையில அவர் விரும்புகிறார். லூக்கா எழுதின புஸ்தகம் அவருடைய 17ஆம் அதிகாரம் 11லிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் அங்க ஒரு சம்பவத்தை சொல்கிறது. இயேசு ஒரு நாள் அவர் என்ன செய்தார்னா, எருசலேம் அந்த பகுதியில அவர் கலிலேயா, சமரியா இந்த நாடுகள் வழியாக போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிராமத்துல பார்க்கிறாரு. அங்க 10 குஷ்டரோகி அங்க அமர்ந்து இருக்கிறாங்க. ஸோ இயேசுவை நோக்கி பார்க்குறாங்க. ஏன்னா இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. ஏன்னா அந்த குஷ்டரோகி என்னன்னா ஊருக்கு ஒதுக்கப்பட்டு ஊருனால என்ன செய்ய அங்கீகரிக்கப்படாத, ஏன்னா அநேக வேதனையோடு கண்ணீரோடு தன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுன்னு சொல்லி அங்கலாய்ப்போடு இருந்து கொண்டு இருக்கிற அந்த குஷ்டரோகி 10 பேரை என்ன செய்தான் இயேசுவும் பார்க்குறாங்க, அவங்களும் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க பார்க்குறாங்க, இந்த இயேசு எனக்கு ஒரு சுகத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி அவங்க நம்புகிறாங்க. இவங்க தான் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி அவங்க விசுவாசிக்கிறாங்க, நம்புகிறாங்க. ஆனால் என்ன செய்தாங்கன்னா இயேசு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த நாட்களில் எப்படின்னா ஒருவர் சுகம் பெற்றுக்கிட்டாங்கன்னா அந்த குஷ்ட என்ன செய்யணும், அது ஆசாரிகள்கிட்ட போய் காமிக்கணும். அவங்க அங்கேருந்து ஒரு பெர்மிஷன் கொடுத்தா தான் மீண்டும் என்ன செய்ய முடியும், அவங்க கிராமத்துக்குள்ளே வர வேண்டும். அப்போ உடனே இயேசு சொல்லுதார், நீங்கள் போய் ஆசாரிகள்கிட்ட போய் காமிங்கன்னு சொன்னோன்னே அவங்க போவதுக்கு இடையிலேயே சுகம் பெற்றுக்கொண்டாங்க. பாருங்க என் அன்பு சகோதரிகளை, அதில் பாருங்க அந்த 9 பேர் என்ன செய்றாங்க, காங்கலை. 10 பேரில் 9 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, இடத்தை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ஒருவன் மாத்திரம் இயேசுவிட்ட வந்து என்ன செய்தான்னா, நீங்கள் எனக்கு செய்த அந்த நன்மைகளை நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ தேவன் இந்த காலை வேளையில நம்மகிட்ட எதிர்பார்க்க பொன்னையோ பொருளையோ ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் ஐஸ்வர்யமானவர். ஸோ தேவன் நம்மிடத்துல விரும்புகிறது அவர் நன்றியுள்ள ஒரு இருதயம். அந்த ஒரு நபருக்கு ஆண்டவர் இயேசு கேட்குற, எப்போ இன்னும் இருக்கிற அந்த 9 பேர் எங்கே, அவங்க காங்கல. பட் இவன் வந்து என்ன செய்தான, சாஷ்டாங்கமாய் தன்னை சர்வாங்க முகங்குப்புற விழுந்து தேவனுக்கு அவன் நன்றி சொல்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்ம நன்றி சொல்லுமையானால், நடந்த காரியத்துக்கு நம்ம நன்றி சொல்லுமையானால், நடக்காத காரியங்கள் நம்ம இதுவரைக்கும் ஏங்கி கொண்டு இருக்கிற, இதுவரைக்கும் நாம் காத்து கொண்டு இருக்கிற அந்த காரியங்கள், நாம் அழுகின்ற அந்த கண்ணீருக்கு பதிலையும் தேவன் இந்த நாட்களை அவர் தரப்போதுமானார். ஸோ தேவன் தாமே